பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது நாங்கள் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தங்களை இன்று சந்திக்கின்ற பொழுது உலக நிலவரம் என்பது மாறி இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா ஈரான் போர் என்பது இந்த உலக ஒழுங்கை மாற்றி அமைத்திருந்தது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற பதட்டம் நிலவிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த பதட்டம் தணிந்திருக்கின்றது. போர் ஓய்வு நிலைக்கு வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டிலே நடைபெறுகின்றது. இந்த உச்சி மாநாட்டிலே மிக முக்கியமானவராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார். கலந்து அந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர் இந்த யுத்தம் நிறுத்தப்படுகின்றது என்கின்ற விடயத்தை அறிவித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றார். அதனால் அங்கே G7 நாடு, அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி அவரை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்ட சம்பவம் எல்லாம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், இவற்றையெல்லாம் நீங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு வர்த்தகராக மாத்திரம் அல்லாமல் உலக விவகாரங்களையும் நீங்கள் நோக்குகின்ற ஒருவராக, அது பற்றிய கருத்துக்களை பகிர்கின்ற ஒருவராக திகழ்ந்து வருவதால் முதலில் நாங்கள் இது பற்றி பேசிக்கொள்வோம். உலகத்தின் யுத்தம் முடியுதான்னு சொன்னா அதுதான் இல்லை. அதாவது இந்த வளைகுடாவுல யுத்தத்தை நிப்பாட்டி தங்களுடைய யுத்தத்தை உக்ரைன் மூலமாக ரஷ்யாவுடைய யுத்தம் தொடர்றதுக்காகவும் அந்த யுத்தத்தை பெருப்பிக்கிறதுக்காகவும் இந்த ஜீமா நாட்டுல பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கவனமாக உள்நோக்க வேண்டும். என்னன்னு சொன்னா இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் பாதிக்கப்படுகிறார். அதாவது எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறோம். அந்த வகையில அந்த யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னு சொன்னா வருகிற மாதம், அடுத்த மாதம் எல்லாம் அந்த என்னன்னு சொல்ற ஹாலிடே, அதாவது எல்லாருமே அந்த ஹாலிடே போற காலம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா 70%, அதாவது 65-70% விமான போக்குவரத்து எல்லாம் இந்த அரபு நாடுகள்ல தான் டிரான்சிட், அதாவது கூடுதலான விமான போக்குவரத்துகள் அந்த அரபு நாடுகளை சார்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த பொருளாதாரம் என்றது அமெரிக்காவுக்கு அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த வர 2-3 மாதம் கட்டாயமாக இந்த யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்தியே ஆக வேண்டும். இல்லையா அமெரிக்காவில ஒரு பாரிய ஒரு பொருளாதார ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்படும். அப்ப அதற்காக வேண்டியும் பல விடயங்களை கருத்தில் எடுத்துத்தான் இந்த டைம்ல அந்த யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் உலகம் பூரா யுத்தத்தை நிறுத்தணும் என்ற அவர் எண்ணம் இல்ல, வளைகுடால மட்டும் கொஞ்ச காலத்துக்கு ஒரு விடயத்தை செய்வோம் என்ற ஒரு அபிப்பிராயத்தில்தான் இதை செய்ய வந்திருக்கிறார். ஆனால் உண்மையாகவே யுத்தத்தை நிறுத்துறவர்களா இருந்தா இந்த உக்ரைன், அதாவது உலகத்தின் அதாவது உணவு வகைகள், உணவு உற்பத்தியில உக்ரைன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய, அதாவது உலகத்துல கோதுமை போன்ற இப்படியான பல விடயங்கள் உக்ரைன்ல இருந்தா ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகிறது. விவசாய நாடு பாலடிக்கப்பட்டிருந்த யுத்தத்தாரு. அப்ப அந்த விடயத்துல ஐரோப்பிய யூனியன்ல ஒன்று சேர்ந்து உக்ரைனுக்கு பாரிய நிதியை வழங்கி அந்த யுத்தத்தை ஐரோப்பிய யூனியன் வழி நடத்த போகுது. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் அப்ப வழி நடத்த போகுது. அப்ப யுத்தத்தை நிறுத்துற மாதிரி ஒரு முடிவும் எடுக்க இல்லை. அப்ப அது ஒரு பாதகமான நிலைமை தான். ஆனா தற்காலிக, அதாவது என்னன்னு சொல்ல, ஈரான்ல நடக்கிற யுத்தத்தை தான் அவைகள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வேளையில அதாவது இஸ்ரேல் பாரிய விடயங்களை செய்யும். ஏன்னு சொன்னா
இஸ்ரேலுக்கு இந்த யுத்த நிறுத்தத்துல விருப்பம் இல்லை. அப்ப அவங்க ஒரு சகுனி மாதிரி, அதாவது மகாபாரதத்துல சகுனி எப்படி செயல்பட்டதோ அது போன்று மொசாட்டும் இஸ்ரேலும் ஒரு சகுனி குணம் கொண்டவர்கள். அப்ப அவர்கள் சகுனி பரம்பரைன்னு சொல்லலாம். அப்ப அப்படியானவர்கள் ஏதாவது ஒரு இந்த யுத்த நிறுத்தத்தை நீண்ட காலத்துக்கு இருக்க விடுவார்களா என்றால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பொருளாதாரம் தற்போது எங்களுக்கு பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுக்கு இந்த பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி அடையும் என்னும் ஒரு 6 மாதத்திலேயோ 1 வருஷத்திலேயோ இந்த வளர்ச்சி அடையும். அதே வேளையில எங்களுக்கு அந்த ஈரான்ல இருந்து அந்த வளைகுடாவில இருந்து செல்ற அந்த பசல உர வகைகள் எல்லாம் தடப்பட்டு போயிட்டோம். அதாவது இப்ப நாங்கள் விவசாயம் செய்யற காலம், இந்த வேளையில விவசாயம் செய்தால்தான் வருகிற விண்டர் காலம், அதாவது என்னன்னு சொல்றது டிசம்பர் ஜனவரிகள்ல விவசாயம் செய்ய முடியாது. அந்த காலத்துல அந்த உணவுகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய ஏற்றுமதி செஞ்சு வந்துடுறாங்கிறது. அந்த வகையில இந்த எல்லாமே பாதிக்கப்படும். வர்ற விண்டர் காலத்துல உணவுகள் எல்லாம் மிக தட்டுப்பாடாகவும் விலை அதிகரிக்கும். இன்றைக்கு பிரித்தானியா எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றைக்கு உணவு விலைகள் அதிகரிக்கப்பட்டு இருக்குது. இப்ப இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் உணவு விலை இன்றைய நிலவரம் மிக மிக பிரித்தானியாவில் அதிகரிக்கப்பட்டு இருக்குது. ஆகவே இந்த யுத்த நிறுத்தம் எப்படி தொடர்ந்து செல்லுது என்றதை பார்த்துத்தான் பிரித்தானியான பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த யுத்தத்தை பொறுத்து தான் இருக்கு. யுத்தம் என்பது எல்லாவற்றையும் முடிவு செய்யும் என்பதை நீங்கள் உங்கள் கருத்தாக முன்வைத்திருக்கின்றீர்கள். இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தம் என்பது எவ்வளவு தூரம் உலகத்தை பாதித்திருக்கின்றது என்பதை கடந்த 100 நாட்களுக்கு மேலாக நாங்கள் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் இந்த உக்ரைன் விடயம் சம்பந்தமாகவும் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். உக்ரைன் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் G7 மாநாட்டில் கலந்து கொள்கின்ற வேளையில் அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து, தான் 2024 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசுகையில் இந்த யுத்தத்தை தான் பதவிக்கு வந்தால் உடனடியாக நிறுத்துவேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனால் இந்தளவு தூரத்திற்கு இது பாதகமாக அமையும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அவர் புட்டின் அவர்களோடும் பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் செலன்ஸ்கி அவர்களோடும் பேசியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். செலன்ஸ்கி அவர்கள் இப்பொழுது G7 உச்சி மாநாட்டிலே அவரும் கலந்து கொள்கின்றார். இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் தெரிவித்தீர்கள், பிரிட்டனில் பணவீக்கம் என்பது குறைவடைந்திருக்கிறது, இருந்தாலும் பொருட்களின் விலை அதிகமாகி இருக்கிறது. சரி, பொருட்கள் இருக்கட்டும். இப்பொழுது உங்களுடைய தொழில்துறை சார்ந்த ஒரு கேள்வி, இந்த பணவீக்கம் குறைவடைகின்ற பொழுது வீடுகளின் விலை எப்படியாக அமையும்? மக்கள் வீடுகளை வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா? எப்படி? நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா, இப்ப உண்மையாகவே பொருளாதாரம், அதாவது பணவீக்கம், இன்ஃபிளேஷன் குறைகிற பட்சத்துல வட்டி வீதம் குறைய வேண்டும். ஆனா இங்க ஒரு இக்கட்டான நிலைமையில பிரித்தானியா இருக்குது. மத்திய வங்கி இந்த இன்ஃபிளேஷன் என்று சொல்லப்படும் பணவீக்கத்தை 2.8 2.8 குறைச்சு வச்சிருக்கணும். அதே வேளைய மத்திய வங்கியின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் 3.75 இருக்குது. அப்ப இன்றைய நிலவரம் என்னன்னு சொன்னா, உணவுகள் இப்படியான பல விடயங்கள்ல இன்ஃபிளேஷன் கூடுது. அப்ப பொறுத்திருந்து பார்க்க இப்ப 2.8 இருக்கிற இன்ஃபிளேஷன் 3.1 தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வகையால இந்த 18ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கூடி அந்த தங்களுடைய மத்திய வங்கியின் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஒரு முடிவெடுப்பினான். 18ஆம் தேதி கூடி முடிவெடுக்கிற வேளையில அவர்களுக்கு ஒரு இக்கட்டா நிலைமையா இருக்க போது. ஏன்னு சொன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவர்கள் குறைச்சே ஆகணும். ஏன்னு சொன்னா 2.8 3.75 கிட்டத்தட்ட 1% வித்தியாசத்துல இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குது மத்திய வங்கி வட்டி விகிதத்துல இருந்து. ஆகவே அவைகள் ஒரு குவார்டரை குறைக்க வேணும். ஆனால் சடன்லியாக இந்த உணவுகள், மற்ற விடயங்கள், பெட்ரோல் பிரைஸ்கள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அந்த இன்ஃபிளேஷன் அதிகரிச்சு கொண்டு போகும். அதாவது இன்னும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதை கூட்ட இல்லை, ஏன்னா இப்பதான் குறைச்சிருக்கணும்.
அப்ப இக்கட்டான ஒரு நிலைமை. இவைகள் அநேகமாக இந்த 12ஆம் தேதி நம்ம மத்திய வங்கி வட்டி வீதத்தை ஹோல்ட் பண்றதுக்கு தான் வசதி இருக்கே ஒழிய நான் நினைக்கல குறைப்பினம் ஏன்னு சொன்னா குறைச்சா இன்ஃபிளேஷன் திருப்பி 3.3க்கு வந்துடும். அப்ப ஒரு இக்கட்டான நிலைமையில மத்திய வங்கி இருக்கு. ஆகவே நான் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நோமலாக அதாவது 3.5க்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதத்தை கொண்டு வர வேணும். ஏன்னா இந்த நாட்டின் எக்கனாமிக் சரியான வழியில சுழற்சி முறையில செயல்படுமா இருந்தா இப்படித்தான் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை இருக்கு. ஆனால் தற்போதைய நிலைமையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நிலவரம் இன்ஃபிளேஷன் எல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கு உணவுகள் பல விடயத்துல. அப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன பொறுத்தவரையில 3.75 ஹோல்ட் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பொறுத்திருந்துதான் 18ஆம் தேதி பார்க்க வேணும் என்ன பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் என்று. ஏனென்று சொன்னா அவையோட இக்கட்டான நிலைமையில இப்ப இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த இன்ஃபிளேஷனை அவையோட கண்ட்ரோல்லே கொண்டு வர முடியாம இருக்கு. ஏன்னு சொன்னா இறக்குமதிகள் அதிகரிச்சு கொண்டு போறதாலையும் விமான போக்குவரத்துகள் இப்படியான கப்பல் போக்குவரத்துகளுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியதாலையும் உணவு வகைகளோட இன்ஃபிளேஷன் அதாவது அது இந்த வளர்ச்சி அதாவது பெருமதி, அதாவது நோமலா நாங்கள் 50 ரூபாய்க்கு ஷாப்பிங் செய்கிற இடத்துல இப்ப 75 ரூபாய்க்கு நாங்கள் 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரை நாங்கள் ஷாப்பிங் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இன்ஃபிளேஷன் அதோட கருத்து இன்ஃபிளேஷன் அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆகவே நாங்கள் 18ஆம் தேதி தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி வீதத்தை குறைக்குமாக இருந்தால் வீட்டின் விலையில ஒரு மாற்றம் கொண்டு வரும், விலை அதிகரிக்கும், வீட்டுல மார்க்கெட்ல நிறைய பேர் வீடு வாங்க முன் வருவினம். இப்படியான பல விடயங்கள் இருக்குது. ஆகவே தமிழ் மக்கள் ஒரு வீடு வச்சிருக்கிற, அதாவது ஒரு வீடும் இல்லாம இருக்கிறவர்கள் அவர்கள் துணிஞ்சு ஒரு வீட்டை வாங்கலாம். ஏனென்று சொன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிரித்தானியா அந்த வீட்டு மார்க்கெட்டுகள் அதிகரிக்கும். இது கடந்த 25 வருஷமாக நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறபடியா இருக்கிற மக்கள் ஒரு வீடும் இல்லாதவர்கள் துணிந்து மிக விரைவில் அந்த ஒரு வீட்டை வாங்க முற்படணும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதிகமான பணத்தை கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு வாங்க எண்ணுகின்றவர்களுக்கு ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினர் வழங்கியிருக்கின்ற ஆலோசனை, அந்த எண்ணத்தை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வட்டி வீதம் என்பது அதிகரித்தே செல்லும். அதனால் வீட்டின் விலையும் அதிகரிக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.